Taste the Daily. 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் கொலை செய்யப்பட்டாரா என விசாரணை நடைபெற்று வருகிறது. மாமுகோவிலூர் பிரிவின் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் சுமார் 60 வயது மதிக்கத்தக்க நபர் தலையில் 2 வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்தார். அவர் அருகிலேயே இரத்தக்கரை படிந்த கல்லும் 2 மது பாட்டில்களும் கிடந்தது. அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இறந்தவர் யார், அவர் எப்படி இறந்தார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். பொங்கல் தொகுப்புடன் 5000 ரூபாய் வழங்க கோரி அரியலூர் இந்திய கட்டுமான தொழிலாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொழிலாளர் நலவாரிய அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்டுமான பொருட்களின் விலையேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் 5000 ரூபாய் வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய தொழிலாளர்கள் திமுக அரசு அவ்வாறு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் கட்டுமான தொழிலாளர்கள் வீடு கட்ட வழங்கும் ரூபாய் 4 லட்சத்தை நிபந்தனையின்றி வழங்கவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. கடலூர் மாவட்டம் மங்களூர் அருகே திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளை கண்டித்து கிராம மக்கள் ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலத்தூர் ஊராட்சியில் அதிமுகவை சேர்ந்த மல்லிகை வேல்முருகன் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவராக செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் அந்த கிராமத்தில் உள்ள மயான பாதைக்கு சாலை அமைக்க தேசிய ஊரக வேலை திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர் என்பதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் திமுகவினர் பேச்சை கேட்டுக்கொண்டு பணிகளை துவங்க உத்தரவு வழங்காமல் அலைகழித்து வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் மங்களூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நரிக்குறவர் மக்கள் தங்களுடைய பட்டாவை தரையில் வீசி திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி புள்ளக்காப்பாளையம் பகுதியில் ஏராளமான நரிக்குறவ மக்கள் பட்டா நிலத்தில் வசித்து வரும் நிலையில் அவர்களின் உறவினர் ஜஸ்டின் சுந்தர் தொடர்ந்து துன்புறுத்தி வருவதாகவும் தங்கள் குடியிருப்புகளில் குடியிருக்க முடியாமல் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாவதாகவும் தெரிவித்து தங்களுடைய பட்டாக்களை தரையில் வீசி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் பலமுறை புகார் அளித்தும் எந்த பயனும் இல்லை என்று குற்றம் சாட்டிய அவர்கள் பட்டாக்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து சாலையில் தேங்கியுள்ள மழைநீரில் நாட்டு நட்டு நூதன போராட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டனர். குடியாத்தம் தங்கம் நகர் பகுதியில் சாலையில் மழைநீர் குளம் போல் தேங்கியது. இதனால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு துர்நாற்றம் வீசுவதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். டெங்கு உள்ளிட்ட நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்த நிலையில் அலைகழித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சார் எதிரில் இருக்கிறது ஊராட்சி சார், தாயாத்து ஊராட்சி. இது டவுன் லிமிட், அது பஞ்சாயத்து லிமிட். அதை பாருங்க சார், அது பெஸ்ட் ஆகுதா இது பெஸ்ட் ஆகுதா? வரி மட்டும் கட்டலன்னு கேக்குறீங்களா? வரி மட்டும் கேட்கலாம் 6 மாசத்துக்கு வந்துருக்கீங்க, லைனா டார்ச்சர் பண்றீங்கல்ல? அது என்ன ஊராட்சி சேர்ந்தது, டவுன் லிமிட் சேர்ந்தது, அது எதுவும் வித்தியாசம் இல்லையா சார்? கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் எல்லன்புரம் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பன்ருட்டி அடுத்த எல்லன்புரம் ஊராட்சியை பன்ருட்டி நகராட்சியுடன் ஒருங்கிணைக்கப் போவதாக அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைத்தால் ஊரக பகுதிகளில் வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் 100 நாள் வேலை திட்ட பணிகள் பாதிக்கும் என கூறி ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கும் முடிவை கைவிட வலியுறுத்தி எல்லன்புரம் கிராம மக்கள் சென்னை கும்பகோணம் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.